friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சுலபமா செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பொடிசா அரிஞ்சு வெச்சுக்கோங்க. அதோட ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் லேசா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கிரன்ச்சினஸாவே இருக்கட்டும். ரொம்ப சாஃப்ட்டா குக் ஆக கூடாது. இதோட ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போன அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு கேரட் பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன். பீன்ஸ் பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைகோஸ் குடைமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காய்கறிகள் நல்லா வேகக்கூடாது, சாஃப்டாக ஆகிற மாதிரி குக் ஆகக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சினஸாக இருக்கணும், கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பட்டாணி, உரிச்ச பட்டாணி சேர்த்துருக்கேன். நம்ம விருப்பப்படி எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்க்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் சேர்க்கும் போதே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது வதக்கியாச்சு, ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறிகள் வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போது மசாலா நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோடு சேர்த்து காய்கறிகளும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இது வறுக்காத ரவை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா ரவைங்கிறதுனால நல்லா இழுத்துக்கும், தண்ணி எல்லாத்தையும் இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் தளர்வாகவே பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துருக்கு பாருங்கள். மாவு நல்லா 5 நிமிஷம் போல் பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு பாகத்தை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெல்லிசாவே தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இது மேலே நம்ம டொமேட்டோ சாஸ் நான் சேர்க்குறேன். தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஈவனாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்கிற நம்ம காய்கறிகளை நல்லா ஆற விட்டுட்டு இதில் சேருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்போது எவ்வளோ உங்களுக்கு தேவையோ உள்ள ஸ்டஃபிங் அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறிகள்லாம் வெளியே வராத அளவுக்கு உள்ளே மட்டும் நல்லா எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம அடுப்பில் வச்சு நான் இட்லி பானையில் வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும். அதனால தான் மெலிசாக தேய்க்க சொன்னேன் நான். மெலிசாக தேய்ச்சிங்கன்னா மாவு கனமாக இல்லாமல் மெலிசாக இருந்ததுன்னா உள்ளே நல்லா வெந்து வரும். அதனால் மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு நம்ம
இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. காய்கறிகள்லாம் வெளியே வராத அளவுக்கு நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வேக வைக்கிற இந்த தட்டில் நான் எண்ணெயை நல்லா தடவிக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் வரும் எண்ணெயை தடவி நம்ம வச்சோம்னா. இப்போ இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வெந்திருக்கு. ஓகே, இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ எடுத்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேணும்னா நம்ம டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.